صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால அந்நஹ்வுல் வாலிஹ் அப்படிங்கிற கிதாபை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதில் முபுததா ஹபரை பற்றி நாம் என்ன செய்கிறோம், படித்து கொண்டிருக்கிறோம். முபுததா என்று சொன்னால் பாருங்க, அது ஒரு இஸ்மாக இருக்க வேண்டும். ரெண்டாவது மர்ஃபூஉன், ரஃபு செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். இது முதல்ல. இது ரெண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னா அவ்வலுல் ஜும்லத்தி, ஜும்லாவுடைய ஆரம்பத்தில் வர வேண்டும். இதுதான் முபுததா. முபுததா அப்படின்னாலே அது ஒரு இஸ்மோ, ரெண்டாவது ரஃபு செய்யப்பட்டிருக்கும், மூன்றாவது ஜும்லாவுடைய ஆரம்பத்தில் வர வேண்டும். முபுததா வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ஹபர் அவசியம். ஹபர் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுவும் இஸ்மு தான், அதுவும் ரஃபு செய்யப்பட்டிருக்க வேண்டும். மூன்றாவது முபுததாவிற்கு பின்னால் வர வேண்டும். இந்த ஹபர் வந்தால் தான் ஜும்லா முஃபீதாவாக ஆகும் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், படித்திருக்கிறோம். இங்க பாருங்க, அல் கிதாபு மஃப்தூஹுன், புத்தகம் திறந்துள்ளது. இப்போ அல் கிதாபுங்கிறது முபுததா, மஃப்தூஹுன் அப்படிங்கிறது ஹபர். முபுததாவுக்கு சொல்லப்பட்ட நிபந்தனை இருக்கான்னு பாருங்க. அல் கிதாபுங்கிறது இஸ்மு, ரஃபு செய்யப்பட்டிருக்குது, ஜும்லாவுடைய ஆரம்பத்தில் இருக்குது. ஹபருக்கு சொல்லப்பட்ட ஷர்த்துக்களை பாருங்க, இஸ்மா இருக்குது, ரஃபு செய்யப்பட்டிருக்குது. இந்த மஃப்தூஹுன் வந்தால் தான் அந்த ஜும்லா என்ன செய்யுது, பரிபூரணமாக ஆகிறது. ஆக முபுததா வந்தால் கட்டாயமாக ஹபர் ஆக வேண்டும். இப்போ சில முபுததாக்கள் மட்டும் கொடுப்பாங்க. நாம் அதற்கு தோதுவான ஹபரை நாம் என்ன செய்யணும், கொண்டு வர வேண்டும். இங்க பாருங்க, அஸ்ஸௌபு முபுததா மட்டும்தான் இருக்குது. அல் குருஃபத்து முபுததா மட்டும்தான் இருக்குது. தர்ராஜத்து முபுததா. அஸ்ஸஹ்ரத்து முபுததா. இப்போ நாலுமே முபுததா தான். சௌபனா ஆடை, குர்ஃபத்துனா அறை ரூம், தர்ராஜத்துனா சைக்கிள், அஸ்ஸஹ்ரத்து அப்படின்னா பூ மலர். இப்போ இந்த நாலுமே முபுததா தான். இப்போ இதற்கு தோதுவான ஹபரை நாம் என்ன செய்யணும், கொண்டு வர வேண்டும். பாருங்க, அஸ்ஸௌபு அதுக்கு தோதுவான ஒரு ஹபர் பாருங்களேன், முமஸ்ஸகுன். அஸ்ஸௌபு முமஸ்ஸகுன், மஸ்ஸகன கிழித்தான், முமஸ்ஸிக் அப்படின்னா கிழிக்கக்கூடியவன், முமஸ்ஸக் அப்படின்னா கிழிக்கப்பட்டது. அப்போ ஆடை கிழிக்கப்பட்டுள்ளது. சௌபு முபுததா, முமஸ்ஸக்கு ஹபர். இப்போ அல் குர்ஃபத்து, குர்ஃபத்துனா என்ன அர்த்தம், அறை ரூம். இதுக்கு தோதுவான ஹபர்கள் ஏராளம் இருக்கு. இங்க ஒன்று பாருங்க, வாசி அத்துன். வாசி அத்துன் அப்படின்னா விசாலமானது, விசாலமானது. அத்தர்ராஜத்து, தர்ராஜத்துனா சைக்கிள் மிதிவண்டி. இங்க பாருங்க, இப்படி போடலாம், காலியத்துன் விலை உயர்ந்தது. காலியத்துன் அப்படின்னா ரஹீசத் அப்படின்னா
விலை குறைவானது. இங்க பாருங்க, அதையும் போட்டுருவோம். ரஹீசத்துன். ரஹீசத் அப்படின்னா விலை குறைவானது. இதுக்கு ஆப்போசிட் தான் என்னது? காலியத்துன், விலை உயர்ந்தது. அடுத்து அஸ்ஸஹ்ரத்து, பூ, மலர். ஜமீலத்துன், ஜமீலத்துனா தெரியும், அழகானது. அப்ப அசௌபு முமஸ்ஸகுன், ஆடை கிழிந்துள்ளது. அல் குர்ஃபத்து வாசிஅத்துன், அறை விசாலமானது. அத்தர்ராஜத்து காலியத்துன் அவு ரஹீசத்துன், சைக்கிள் விலை உயர்ந்தது அது விலை கம்மியானது. அஸ்ஸஹ்ரத்து ஜமீலத்துன், பூவாகிறது அழகானது. இப்போ இதில் ஒன்று நம்ம பார்க்கணும். இப்போ பாருங்க, சௌபு என்பது முபததாவுக்கு சொல்லப்பட்ட எல்லா இலக்கணங்களும் இருக்குது, ஹபருக்கு சொல்லப்பட்ட எல்லா இலக்கணங்களும் அங்கே இருக்கிறது. இந்த முமஸ்ஸக்கிய முமஸ்ஸகத்துன் நம்ம கொண்டு வரல அப்படின்னா, ஆண்பாலை ஏன் கொண்டு வந்திருக்கேன்னா, சௌபுங்கிறது ஆண்பால். அப்போ இது ஆண்பாலுக்கு சொல்லப்பட்டது. முபததா ஆண்பாலாக இருந்தால் ஹபரும் என்ன செய்ய வேண்டும்? ஆண்பாலாக இருக்க வேண்டும். ஆனால் மீதமுள்ள 3 உதாரணங்களில் பாருங்க, இங்கே தேய் இருக்குது, பெண்பாலுடைய தாய் இருக்குது, தேய் இருக்கு. எனவே தான் ஹபர்களையும் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? பெண்பாலாக கொண்டு வந்திருக்கிறோம். இந்த 3மே பெண்பால். அப்ப இதிலிருந்து என்ன தெரியுது? முபததா ஆண்பாலாக இருந்தால் ஹபரும் என்ன செய்ய வேண்டும்? ஆண்பாலாக இருக்க வேண்டும். முபததா ஒருமையாக இருந்தால் ஹபர்களும் என்ன செய்யணும்? ஒருமையாகத்தான் இருக்க வேண்டும். இன்னும் 4 உதாரணங்களை பாருங்க. அஸ்ஸரீரு, அஸ்ஸரீரு இது ஒரு முபததா. அல் குர்சியு, அல் குர்சியு. அல் கிதாபு, அல் ஹர்ரு, அல் ஹர்ரு. சரீர் கட்டில், அல் குர்சியு நாற்காலி, அல் கிதாப் புத்தகம், அல் ஹர்ரு அப்படின்னா வெப்பம். இது எல்லாமே முபததாக்கள். இதுக்கு நம்ம தோதுவான கபரை எழுத போறோம். பாருங்க, அஸ்ஸரீரு ஸஹிய்யுன், ஸஹிய்யுன். ஸஹிய்யுன் அப்படின்னா ஆரோக்கியமானதுன்னு அர்த்தம். கட்டில் ஆகிறது ஆரோக்கியமானது. வயதானவர்களுக்கு கீழே படுத்தாங்கன்னா எந்திக்க முடியாது, கட்டில படுத்தாங்கன்னா டக்குன்னு என்ன செய்யலாம்? காலை கீழே போட்டு இறங்கிடலாம். அப்ப அஸ்ஸரீரு ஸஹிய்யுன். அடுத்து அல் குர்சியு கபீருன். சகீருன் கூட போட்டுக்கலாம். சகீர்னா சிறியது, கபீர்னா பெரியது. அல் கிதாபு முஃபீதுன். முஃபீதுனா என்ன அர்த்தம்? பயனுள்ளதுன்னு அர்த்தம். அல் ஹர்ரு ஷதீதுன். ஷதீதுனா கடுமையானது. பாருங்க, அஸ்ஸரீரு கட்டில், ஸஹிய்யுன் ஆரோக்கியமானது, அல் குர்சியு கபீருன் நாற்காலி பெரியது அல்லது சிறியது, அல் கிதாபு முஃபீதுன் புத்தகம் பயனுள்ளது, அல் ஹர்ரு ஷதீதுன் வெப்பம் கடுமையானது. இப்போ பாருங்க, அஸ்ஸரீரு ஆண்பாலா இருக்குது, ஸஹிய்யுன் ஆண்பால், குர்சியு ஆண்பால், கபீருன் சகீருன் ஆண்பால், அல் கிதாபு ஆண்பால், முஃபீதுன் ஆண்பால், அல் ஹர்ரு ஆண்பால், ஷதீதுன் என்னதா இருக்குது? ஆண்பாலா இருக்கு. அப்போ முபததா ஆண்பால் ஒருமை இருமை பன்மையாக இருந்தால் ஹபரும் ஆண்பால் ஒருமை இருமை பன்மையாக இருக்க வேண்டும். முபததாவாகிறது பெண்பால் ஒருமை இருமை பன்மையாக இருந்தால் ஹபரும் அதை போன்று பெண்பால் ஒருமை இருமை பன்மையாக என்ன செய்யணும்? இருக்க வேண்டும்.
இதை நம்ம என்ன செய்யணும், கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். அல்லாஹ் நல்ல விளக்கத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد